தட்ஸ் போல்ட். மேடையிலேயே விளாசுன டிஎஸ்பி. மிரண்டு போன படக்குழு. பிரபல இசையமைப்பாளர் தேவி ஸ்ரீ பிரசாத் புஷ்பா படத்தோட தயாரிப்பாளரை மேடையிலேயே கடுமையா விமர்சனம் பண்ண சம்பவம் ரொம்ப பெரிய பரபரப்பை கிளப்பியிருக்கு. புஷ்பா 2 படத்தோட வெளியீட்டு விழா சென்னையில சாய்ராம் கல்லூரியில இருக்கக்கூடிய அரங்கத்துல நடந்துச்சு. இதுல புஷ்பா 2 படத்துல நடிச்ச முன்னணி நடிகர்கள் எல்லாருமே கலந்துக்கிட்டாங்க. இசையமைப்பாளர் தேவி ஸ்ரீ பிரசாத்தும் இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டாரு. மேடையில பேச ஆரம்பிச்ச இவரு தன்னோட பேச்ச ஆரம்பிச்சதும் படத்தோட தயாரிப்பாளர்களை கடுமையா விமர்சிக்கக்கூடிய விதமா பேசியிருந்தாரு. அவர் என்ன சொன்னாரு அப்படின்னா, ரவி சார், நீங்க என்ன குறை சொல்றீங்க? நான் பாடல்கள முறையான நேரத்துக்கு ஒப்படைக்கல அப்படின்னு சொல்றீங்க. பின்னணி இசைய சரியான நேரத்துல செஞ்சு குடுக்கல அப்படின்னு சொல்றீங்க. என் மேல அதிக அன்பு வச்சிருக்கீங்க அப்படின்னு எனக்கு தெரியும். ஆனா, எங்க அன்பு இருக்குதோ அங்க புகார்களும் இருக்கும். ஆனா, என் மேல உங்களுக்கு இருக்கக்கூடிய அன்ப விட புகார்கள் அதிகம் இருக்கிறதா நான் உணர்றேன். இப்ப கூட நான் தாமதமா வந்தேன். எதுக்கு லேட்டா வந்தேன் அப்படின்னு கேட்கிறீங்க. நான் என்ன பண்றது? நான் இங்க 25 நிமிஷத்துக்கு முன்னாடியே வந்துட்டேன். ஆனா, என்ன உள்ள யாருமே அனுமதிக்கல. உங்களோட கேமரா என்ட்ரி இந்த நேரத்துல தான் செட் செய்யப்பட்டிருக்கு. அந்த நேரத்துல தான் நீங்க உள்ள வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி 25 நிமிஷம் என்ன வெளியவே வச்சுட்டாங்க. இப்படியான சூழல்ல நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பேசினாரு. இது மூலமா தேவிஸ்ரீ பிரசாத் ஏதோ கடுமையான மன உளைச்சல் இருக்கிறாரு அப்படிங்கறத தெரிஞ்சுக்க முடிஞ்சது. தொடர்ந்து பேசின அவரு, இப்படியான விஷயங்கள மேடைக்கு முன்னாடி கண்டிப்பா பேச முடியாது. இப்படி ஒரு ஸ்டேஜ்ல பேசும்போது என்னோட பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்குதோ இல்லையோ, ஒரு கிக் கிடைக்குது அப்படின்னு வெளிப்படையாவே பேசியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை தொடர்ந்து பதறிப்போன நிகழ்ச்சி தொகுப்பாளர்கள், உங்களோட வாட்ஸ்அப் சண்டைகளை எல்லாம் இங்க பேசுறீங்க மாதிரி தெரியுது. படத்த பத்தி ஏதாவது அப்படின்னு ஆரம்பிக்கவே, சித்தம் தெளிஞ்சவரா இயல்பு நிலைக்கு திரும்பின டிஎஸ்பி தொடர்ந்து படம் பத்தி பேச ஆரம்பிச்சாரு. இவரோட இந்த பேச்சு இப்போ இணையத்துல வைரல் ஆயிட்டு வருது. காலா படத்த தன்னோட குடும்பத்தார் கூட உட்கார்ந்து பார்த்ததா சொல்லியிருக்கிறதோட, கிளாமர் நிறைஞ்ச காட்சிகள்ல நடிக்க ஆரம்பிச்ச சமயத்துல இப்படிதான் செஞ்சதா சமீபத்துல நிவேதா பெத்துராஜ் பேசியிருக்காங்க. தமிழ், தெலுங்கு திரைப்படங்கள்ல அதிக அளவு நடிச்சிருக்கக்கூடிய நடிகை நிவேதா பெத்துராஜ் 2016வது வருஷம் வெளிவந்த ஒரு நாள் கூத்து அப்படிங்கிற படத்தின் மூலமா திரையுலகத்துக்கு அறிமுகமானாங்க. தூத்துக்குடி மாவட்டத்துல இருக்கக்கூடிய கோவில்பட்டியில 1990வது வருஷம் நவம்பர் 30ஆம் தேதி பிறந்தவங்க தான் நிவேதா பெத்துராஜ். இவங்க துபாய் நாட்டுல வளர்ந்தாங்க. இந்த நிலையில இவங்களையும் உதயநிதி ஸ்டாலினையும் இணைச்சு கிசுகிசுக்கள் ரொம்பவே வெகுவா இணையம் முழுக்க வெளிவந்துச்சு. இது நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்சிருக்கலாம். திரைப்படங்கள்ல நடிக்கிறதோட மட்டும் இல்லாம கார் ரேஸ் அப்புறம் விளையாட்டுகள்ல அதிக ஆர்வம் கொண்ட நடிகைகள்ல ஒருத்தரா திகழக்கூடிய இவங்க சமீபத்திய பேட்டியில பேசின விஷயம் எல்லாரையுமே அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கு. பேட்டியில அவங்க பேசும்போது, ஆரம்பத்துல குடும்ப பாங்கான கேரக்டர் ரோல்கள்ல மட்டும் செஞ்சுட்டு வந்தனா கவர்ச்சியில களமிறங்கி நடிச்சா என்ன அப்படிங்கிற எண்ணம் வந்துச்சு. அந்த வகையில தெலுங்குல ஆல வைகுந்தபுரம் அப்படிங்கிற படத்துல கிளாமரா நடிக்க முயற்சி பண்ணேன். அதுக்கப்புறமா டம்கி அப்படிங்கிற படத்துல நடிச்சேன். இந்த 2 படங்கள்ல கிளாமரா நடிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா பட வாய்ப்புகள் கூட நான் எதிர்பார்த்த அளவுக்கு கிடைக்கல. இருந்தாலும் கூட ஏன் செய்யக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்துல தான் இந்த படத்துல கிளாமரா நடிச்சு பார்த்தேன். இந்த மாதிரி படங்கள்ல கொஞ்சம் கிளாமரா நடிச்சிருக்கேன் அப்படின்னு ஓப்பனா சொன்ன விஷயம் நிறைய பேரை வியப்புல தள்ளியிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரியான காட்சிகள்ல நடிக்க அவங்க வீட்ல இருக்கக்கூடிய நபர்கள் எதுவும் கேட்கலையா அப்படிங்கிற கேள்வியும் எழுப்பப்பட்டுச்சு. அதுக்கு அவங்க பதில் கொடுக்கும்போது, அந்த மாதிரியான படங்கள்ல நடிக்கக்கூடிய சமயங்கள்ல என்னோட நிலை என்ன அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா எல்லாரும் இணைஞ்சு கூட அந்த படங்கள பார்த்திருக்கோம். அதாவது குடும்பத்தோட உட்கார்ந்து அந்த படத்த பார்த்ததா நிவேதா பெத்ராஜ் கூச்சமே இல்லாம சொன்ன விஷயம் இப்போ இணையத்துல வேகமா பரவிட்டு வரதோட ரசிகர்கள் மத்தியில பேசுபொருளாவும் மாறியிருக்கு. சமூக வலைதளங்கள்ல படு பிஸியா இருக்கக்கூடிய நிவேதா பெத்ராஜ் அடிக்கடி போட்டோ ஷூட் நடத்தி புகைப்படங்கள் அப்புறம் வீடியோக்கள வெளியிட்டு ரசிகர்களை எப்பவுமே அவங்க பக்கம் வச்சுக்குவாங்க.